ஒரு தடவை ஒரு அம்மா வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வாங்கி நான் பார்க்கும்போது, அந்த பொண்ணுடைய குணத்த நான் சொன்னேன். ஆமா, பொண்ணு வந்து கொஞ்சம் கோவக்காரம், கொஞ்சம் இல்ல நல்லாவே கோவக்கார பொண்ணா இருக்கும். ரொம்ப பிடிவாத குணம் பிடித்த ஒரு பொண்ணாக இருக்குமேம்மா. எதையுமே நின்னு ஒத்த கால்ல நின்னு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு புள்ளையா இருக்குமேம்மா அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். உடனே அந்த அம்மா வடிவேல் ஐயா ஒரு படத்துல சொன்னாங்க, "அட ஆமாங்க" அப்படின்னுவாரு. அது மாரி அந்த அம்மா, "அட ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். எப்படிங்க சொன்னீங்க?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல. ஒரு ஜாதகத்த வந்து நம்ம கணிக்கும் பொழுது, முதல்ல நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னு பார்ப்போம், இந்த தசை, ராசி, நட்சத்திரம்னு பார்ப்போம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன வந்து ரொம்ப முக்கியமா குறிக்கக்கூடிய இந்த லக்னம். இந்த லக்னத்தில எந்த மாரியான கிரகங்கள் அமைந்திருந்தால், இந்த மாரி பிடிவாத குணம், முன்கோவமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்னத்தில சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் அமைந்திருந்தா, இந்த மாரியான குணம். அதாவது ரொம்ப முன்கோவமா இருப்பாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க, பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாரி பலன்ல லக்னத்தில சனி, சூரியன் பெற்ற அமைவு பெற்ற ராசிக்காரங்க இப்படி இருப்பாங்க. நன்றி.